2026ஆம் ஆண்டில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பாதையை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் திருவுக்கோள் வசனத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை ஒரு 5 நபர்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் நாம் பார்க்கும்போது முதல் 17 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதில் நம்ம பார்க்கும்போது 42 தலைமுறைகளை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். எத்தனை தலைமுறைகள்? 42 ஜென்ரேஷன் தலைமுறைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு 1:17 நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் ஏசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளாம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவேன். இதை தலைமுறைகளை நம்ம இதை பற்றி நம்ம வெளிப்படுத்தலை. நம்ம பழைய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கலாம். இவரை பெற்றான், இவரை பெற்றான் என்று சொல்லி தொடர்ச்சியாக வரும். அதே போல் இயேசுவின் வம்ச வரலாறு. அப்போ இயேசுன்னு ஒருவர் இந்த உலகத்தில் பிறப்பார், அவர் ரட்சிப்பார் என்று சொன்னபோது அவருடைய ஹிஸ்ட்ரி சொல்லணும்ல, வம்ச வரலாறு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளை ஒரு இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணால் உங்கள் பேரை வெறுமையாக சொன்னால் என்ன பண்ணாது தெரியாது. ஒரு இடத்துல இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொதுவான ஒரு சபையில் உங்களை சொல்லுவாங்க. அப்படி தானே பொதுவான இடத்துல. அதே போல் தான் இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறதுக்கு இந்த டைமில் இந்த ஜீனியாலஜி அவங்க சொன்னாங்க. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றும் கூறும் 2 புதிய ஏற்பாட்டு அதிகாரங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசுவின் வம்ச வரலாற்றை பற்றும் பேசும் நூல்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம். சொல்லுங்க, இயேசுவின் பிறப்பை, பேர்த்தை பற்றி சொல்கிறத 2 சாப்டர் சொல்லுங்க. மத்தேயு 2, லூக்கா 2. இயேசுவின் வம்ச வரலாறு, ஜீனியாலஜி, ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ், அதை பற்றி சொல்வது மத்தேயு 1, லூக்கா 3. மத்தேயு அவர் என்ன பண்ணுவார், எப்படி எழுதியிருக்கிறார், எதில் தொடங்கியிருக்கிறார்? ஆபிரகாமில் தொடங்கி யோசேப்பு மரியாள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, முடிச்சிருக்கார். எப்படி தொடங்குது? மத்தேயுடைய அவர் எழுதின வம்ச வரலாறு, இயேசுவின் ஜீனியாலஜி, ஆபிரகாம் முதல் யோசேப்பு மரியாள் வரை. ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு யூத ஜனங்களை மனதில் வைத்து, ஏன்னா யூதர்களுக்கு ஆபிரகாம்னா யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆபிரகாம் யார்? அவங்களுக்கு ஆன்சிஸ்டர், மூதாதையர். அவர் ரொம்ப முக்கியமானவர். அதனால இந்த ஆபிரகாம் வம்சத்தில் வருவர் தான் யார்? இவர் இயேசு கிறிஸ்து, நம்ம ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி அவர் காட்டினார். லூக்கா ஒரு புறஜாதியார். அவர் என்ன பண்ணார்? பொதுவாக என்ன பண்ணார்? எழுதினார். யோசேப்பு முதல் ஆதாம் வரை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? குறிப்பிட்டிருக்கிறார். லூக்கா 3:38 பார்க்கும்போது, ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருப்பார். அப்போ லூக்காவில் தான் நம்ம வாசிக்கும் போது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, எல்லாருக்கும் பொதுவாக, எல்லா புறஜாதி ஜனங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூக்கா ஆக்கியோன்னு அவர் எழுதியிருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஜீனியாலஜியில் நம்ம பார்க்கும்போது, இந்த வம்ச வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது, ஒன்று மத்தேயுல இருக்குது, ஒன்று லூக்காவில் இருக்குது. லூக்காவில் நம்ம பார்க்கும்போது எந்த பெண்களுடைய பெயர்களும் என்ன பண்ணல, லூக்காவோட ஜீனியாலஜியில் வம்ச வரலாற்றில் இல்லை. அப்போ மத்தேயுல குறிப்பிட்டுள்ள இயேசுவின் வம்ச வரலாற்றில் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க பார்த்து சொல்லுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வம்ச வரலாறு, இயேசுவின் வம்ச வரலாறு.
எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அதில்? எடுத்துக்கோங்களேன். எத்தனை பெண்கள் இருக்காங்க பார்த்து சொல்லுங்க. மொத்தம் 5 பெண்கள். ஹல்லேலூயா. 5 பெண்கள் இருக்காங்க. அதில் உரியாவின் மனைவி, அதை என்ன பண்ணலாம், நம்ம எடுக்கலாம், பட்சேபாள் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதான் நம்ம நெகட்டிவ், அது என்ன சொல்கிறாங்க, மறைமுகமாக அதை தெரிவிச்சிருக்கிறாங்க, உரியாவின் மனைவி. இப்போ உரியாவின் மனைவினாலும் பட்சேபாள்னாலும் ஒன்று. அப்போ டோட்டலாக லூக்காவில் எந்த பெண்கள் நேமும் மென்ஷன் பண்ணல, மத்தேயுவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மத்தேயு என்ன மென்ஷன், 5 பெண்களை என்ன பண்ணியிருக்காரு, குறிப்பிச்சிருக்காரு. இவங்க இந்த 5 பெண்மணிகளும் யாரோட வம்ச வரலாற்றில் வராங்க? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பொதுவாகவே யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, பெண்களை ஒரு பொருட்டாகவே என்ன பண்ண மாட்டாங்க, எண்ண மாட்டாங்க, ஒரு கணக்கில் வைத்துக்கொள்ள மாட்டாங்க. பெண்கள் ஒரு வீட்டு வேலை செய்ய வேண்டும், பெண்கள் அவர்களுடைய டியூட்டிஸ்ன்னு சில காரியங்கள் இருக்குது. ஆனால் பொதுவான இடத்துல, நிருபத்தில் சில இடத்துல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பெண்களுடைய காரியங்களை, எண்ணிக்கைகளை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கும். 5 அப்பம் 2 மீன்களை எத்தனை புருஷர்கள் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்கன்னு தான் போட்டிருக்கோம். பெண்கள் சாப்பிட்டாங்கன்னு போட்டிருக்கா? இல்லை. ஏன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தில் பெண்களை ஒரு சில டேம்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, அஃபிஷியலாக எல்லா இடங்களிலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலையுமே மென்ஷன் ஆகாத இந்த 5 பெண்களை மத்தேயு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், மத்தேயு 1:3, யூதா பாரேசியும் சேராவியும் தாமாரினிடத்தில் பெற்றான். ஹல்லேலூயா. யார் இந்த தாமார்? யூதாவுடைய மருமகள். ஹல்லேலூயா, யூதாவுடைய மருமகள். யாக்கோபு ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி நம்ம பார்க்கிறோம். யூதா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. யாக்கோபுக்கு மட்டும் எத்தனை பசங்க? எத்தனை பசங்க? 12 பசங்க. அதில் ஒரு மகன் தான் யாரு? யூதா. ஹல்லேலூயா. அந்த யூதா, அந்த மகனுடைய மருமகள். யூதாவுக்கு எத்தனை பசங்க மொத்தம்? 3 பசங்க அவனுக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது முதல் அந்த மருமகளுடைய, யூதாவுடைய முதல் மகன் மரித்து விட்டான். 2வது மகனும் மரித்து விட்டான். 3வது மகனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருப்பார். ஆனால் கடைசியில் என்ன பண்ண மாட்டார், தரமாட்டார். அதனால அவள் என்ன பண்ணா, வேசி போல் என்ன பண்ணா, வேடமிட்டு யூதாவிடம் என்ன பண்ணா, தன்னுடைய மாமனாரிடம் சயனித்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும் போது இந்த தாமார் அவளை எடுத்துக்கொண்டா, அவள் ஒரு புறஜாதி பெண் மற்றும் அவள் தன்னுடைய மாமனாரோடு முறைகேடாய் நடந்தவள். இந்த தாமார் 2 பிளாக் ஸ்பாட் இருக்குது தாமார் கிட்ட. என்ன பிளாக் ஸ்பாட்? ஒன்று முறைகேடாய் நடந்து கொண்டாள், மற்றொன்று புறஜாதி பெண். இப்போ இப்படிப்பட்ட பெண்ணை யூதர்கள் லிஸ்டில் பெண்களையே சேர்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி இயேசுவின் வம்ச வரலாற்றில் தாமார் இடம் பெற்றால், தாமார் எப்படி இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றார்? நம்முடைய பாட்டன் பூட்டி அப்படின்லாம் சொல்கிறோமில்ல. அப்போ இயேசுவோட வம்ச வரலாற்றில் இயேசுவோட தாத்தா பாட்டி பூட்டியெல்லாம் யார் யார் வருவாங்க? ஆன்சிஸ்டர்ஸ், தாமார் வருவாங்க. அதுதான் வம்ச வரலாற்றில் இருக்குது. எப்படி இவங்களை சேர்த்துக்கொள்ள முடிந்தது? அடுத்தது வாசிங்க. யார்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யார்? ராகாப். சொல்லுங்க. சல்மோன் போவாசி ராகாப் இடத்தில் பெற்றான். அப்ப ராகாப் யாரு? அவளும் ஒரு புறஜாதி பெண். புறஜாதி பெண்ணா வேற யாரும் இல்லை, இஸ்ரவேல் நாட்டார் தவிர மற்றவர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? புறஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ராகாப் ஒரு புறஜாதி பெண்.
எல்லாருக்கும் தெரியும். ராகாப் யாரு? ஒரு ப்ராஸ்டியூட். அவ யாரு? ஒரு வேசி. அப்புறம் அழிவுக்கு ஏதுவான இனத்தை சேர்ந்தவள். ஏசப்பா என்ன சொன்னார்? அந்த கானானியரெல்லாம் என்ன பண்ணிரு, அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவுக்கு கூறியிருந்தார். அப்படி தானே? அப்போ அவருடைய சந்ததி, அவருடைய ஜனங்கள் எல்லாம் யார்? அழிக்கப்பட போகிறவங்க. சரியா? இப்போ அழிக்கப்பட போகிற இடத்துலேருந்து ஒரு பெண், புறஜாதி பெண், ஒரு வேசி, 3 கருப்புள்ளைகள் இருக்கு, 3 பிளாக் ஸ்பாட் இருக்கு. இந்த பெண் ராகாப் எப்படி இயேசுவின் ஜீனியாலஜியில் வர முடியும்? இயேசுவின் வம்ச வரலாற்றில் எப்படி ராகாப் வர முடியும்? எப்படி சேர்த்து கொண்டாங்க? மத்தேயு 1:5 ரூத்தினிடத்தில் பெற்றான். அடுத்தது யாரு? ரூத். ஹல்லேலூயா. ரூத் ஒரு புறஜாதி பெண். அவங்க யாரு? ஒரு மோவாபிய பெண், இஸ்ரவேலனாகிய மக்லோனின் மனைவி. தன்னுடைய கணவன் இறந்து விட்டோன்னே விதவை ஆயிட்டாங்க. இவங்களை பெருசு நெகட்டிவாக நம்ம சொல்லினா கூட உலகத்துடைய பார்வையில் நம்ம பார்க்கும் போது முதலாவது பிளாக் ஸ்பாட் அவங்க யார்? ஒரு புறஜாதி பெண் மற்றும் ஒரு விதவை. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை எப்படி இயேசுவின் வம்ச வரலாற்றில் அவர்கள் சேர்த்துக்கொண்டார்கள்? எந்த ஒரு பெண்ணையும் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி யூதர்கள் எப்படி சேர்த்துக்கொண்டாங்க? ஆனால் வேதம் ரூத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக சொல்லுகிறது. அவள் ஒழுக்கம் உள்ளவள், கனிவானவள், மிக சுறுசுறுப்பானவள் என்று சொல்லிலாம் நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆச்சரியம். அடுத்தது மத்தேயு 1:6 ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான். ஹல்லேலூயா. பத்சேபாள் அவருடைய பேர் இங்கே வெளிப்படையாக கூறவில்லைனாலும் உரியாவின் மனைவி என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அப்போனா உரியாவின் மனைவி யார்? பத்சேபாள். பார்த்தீங்களா? யார் அது? உரியாவின் மனைவி, ஒரு புறஜாதி பெண். ஒரு புறஜாதின்னு சொல்கிறதோட ஒரு அறுத்தூருடைய யார்? மனைவி. யாரோட மனைவி? உரியாவின் மனைவி. அடுத்தது அவங்க எதில் விழுந்து போனாங்க? தாவீது ராஜாவோட எதில் விழுந்து போனாங்க? பாவத்தில் விழுந்து போனாங்க, விபச்சாரத்தில் விழுந்து போனாங்க. தான் கற்பமானதை கணவனுக்கு என்ன பண்ணாங்க? மறைச்சிட்டாங்க பத்சேபாள். அப்போ தாவீதோடையே இருந்து தாவீது உரியாவை கொல்ல என்ன பண்ணுறாரு? சதி திட்டம் தீட்டுறாரு. அப்போ கூட இருந்தது யார்? பத்சேபாள். தன் கணவனை கொல்ல உடனே இருந்து எதுவும் பேச மௌனமாக இருந்தவங்க. 4 பிளாக் ஸ்பாட். யார்? ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி. அடுத்தது விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தன் கற்பமானது என்ன பண்ணல? கணவன் இடத்துல மறைச்சாங்க. தன் கணவனை கொள்ள இருந்த தாவீதுக்கு துணையாக இருந்தாங்க. பார்த்தீங்களா? 4 கரும்புள்ளைகள். இப்படிப்பட்ட ஒரு பெண் எப்படி இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முடியும்? அடுத்தது மத்தேயு 1:16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் இளமையும் தூய்மையும் தேவ பக்தியும் உள்ள ஒரு பெண் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. மரியாளுடைய வாழ்க்கையில் தான் எந்த பிளாக் ஸ்பாட்டும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் மரியாள் ஒரு கன்னிகையாக இருந்ததுனால அவளிடத்தில் பிறக்கப்படுகிற இந்த தேவகுமாரனை சுற்றி இருக்கிற உலகம் என்ன பண்ணாங்க? தவறாக பேசினாங்க மரியாளை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சில இடத்துல பிரசங்கம் பண்ண போகும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, வேசியின் மகனே அப்படின்னாங்க. ஆவியானவரால் கற்பற்ற மரியாள் பிறந்தாங்க, இயேசு பிறந்தார் என்று சொல்லி ஜனங்கள் அப்பொழுது ஒப்புக்கொள்ளவில்லை. இவை தவறாய் நடந்து கொண்டிருப்பாள் என்று சொல்லி தான் அதை மனதில் கருதி தான் இந்த காரியத்தை அவங்க சொல்லியிருக்கலாம். அப்போ அவங்க வாழ்க்கையிலையும் சில கரும்புளைகள், சில அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாம் தாண்டி தான் என்ன பண்ணாங்க? மரியாள் வந்தாங்க. நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? ஆனால்
இந்த சொல்லப்பட்ட 5 பெண்களில் 4 பேர் யார்? புறஜாதியார். 4 பெண்கள் யார்? புறஜாதியார். ஒரே ஒரு நபர் மட்டும்தான் யார்? யூதர். அது யார்? மரியாள். ஒரே ஒரு நபர் மாத்திரம் யூதர். 3 பேர் தவறான முறைகேடான வாழ்க்கையை வாழ்ந்த பெண்மணிகள். 2 பேர் தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த பெண்மணிகள். யார் அந்த 3 பேர்? தாமார், ராகாப், பத்சேபாள். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை அந்நிய பெண்ணாக இருந்தாலும் வாழ்ந்து காமித்தவள் ரூத். சொந்த ஜாதியான இஸ்ரவேல் யூத குல பெண்ணாக இருந்தாலும் தூய்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவள் மரியாள். ஹல்லேலூயா. இந்த 5 பெண்கள் நாம் பார்த்தோம். இந்த 5 பெண்களும் 5 தேசத்தை சேர்ந்தவர்கள். எல்லாரும் ஒரு தேசத்திலேருந்து வராங்க. பார்த்தீங்களா? இந்த 5 பெண்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, இந்த 5 பெண்களுக்கும் எது நம்மளுக்கு பொதுவாக இருக்கிறது என்று சொல்லி கூட நாம் பார்க்கலாம். அந்த 5 பெண்களுக்கும் 2 காரியம் இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஒரு 2 காரியம் பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, ஒவ்வொரு நாட்டிலேருந்து வராங்க, ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருக்கிறாங்க. எது பொதுவாக இருக்குது? இவங்களெல்லாம் 5 பேர்த்து எது இணைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க எல்லாரும் முதலாவது இயேசுவின் யார்? ஆன்சிஸ்டர்ஸாக வராங்க. இயேசுவின் மூதாதையர்களாக என்ன பண்ணுறாங்க? இந்த 5 பெண்களும் வராங்க. இதில் இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒற்றுமையாக நம்மளுக்கு தெரிகிறது. இந்த 5 பெண்களும் இயேசுவின் மூதாதையர்களாக நம்ம வாசிக்கிறப்ப அது ஒரு ஒற்றுமையா? தாமாரை எடுத்துக்கிறோம், ராகாப்பை எடுத்துக்கிறோம், பட்சேபாலையும் எடுத்துக்கிறோம், ரூத்தையும் எடுத்துக்கிறோம், மரியாளையும் எடுத்துக்கிறோம். இது எல்லாம் யாரோட ஜீனேஜில் வராங்க? இயேசுவின் ஜீனில். அதனால அது ஒரு ஒற்றுமை. அதே போல் 2வது ஒற்றுமை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்க்கும்போது, அவங்க எல்லாருக்கும் ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த 5 பெண்களுக்கும் ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார். ஏன்னா ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமைகள் அற்றவர்களாகி. ரோமர் 5:12 இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவத்தை செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆதாமுடைய பாவத்தினாலே எல்லாருமே யாருங்க? பாவிங்கன்னா இந்த 5 பெண்களுக்கும் யார் தேவைப்பட்டா? ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியம் சிமிலரிட்டியாக இருக்குது. புரிந்து கொண்டீங்களா? இப்போ இந்த 5 பெண்களை நம்ம பார்த்தோம், 2 சிமிலாரிட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 5 பெண்களுடைய வாழ்க்கை வேறு வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் அந்த 5 பெண்களில் இன்க்ளூட் பண்ண சேர்த்துக்கிட்ட ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அந்த பெயர்களுடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த 5 பெண்களுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ், அவங்கள ஏன் சேர்த்துக்கிட்டாங்க, அதோடைய மறைப்பொருளை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது எந்த பெண்ணை பற்றி நம்ம பார்த்தோம்? தாமார். அவனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தாமார் என்கின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? பாம் ட்ரீ, பனை மரம். சொல்லுங்க. தாமார் என்ற பெண்ணின் பெயருக்கு அர்த்தம் என்ன? பனை மரம். பனை மரம் எப்படி இருக்கும்? உறுதியாய் நிற்கும். ஹல்லேலூயா. உறுதியாய் நிற்கும். அதுக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை, அதுவே என்ன பண்ணும்? பயன் தரும். எல்லா டைம்லேயும் பயன் தரும். பனை மரத்தோட யூஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு என்ன பண்ணும்? உதவியாக இருக்கும். அதோட காய் நம்மளுக்கு உதவியாக இருக்கும், இலைகள் உதவியாக இருக்கும். அதுலேருந்து எத்தனையோ மருத்துவ குணங்கள் உள்ளது. பார்த்தீங்களா? இப்போ தாமார் உடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது வழி தப்பி போனால்தான் அவருடைய வாழ்க்கை உறுதியற்றதாய், அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெண், செய்வதறியாது திகைத்திருந்த அந்த பெண், வெறுமையாக உணர்ந்த உறுதியற்ற நிலைமையில் இருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே உறுதியை தர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவள் வம்ச வரலாற்றில் வந்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையும் உறுதிப்படுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். வழி தப்பி சென்ற நம்மை
பாவத்தில் விருந்த நம்மை, செய்வதறியாது திகைத்த நம்மை இயேசு நம்மை தேடி வந்தார், நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. உறுதியை தரும்படியாக. உறுதியற்ற வாழ்க்கையிலே உனக்கு நான் இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, உனக்காக நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன், உனக்காக நான் ஜீவனை தந்தேன் என்று சொல்லும்படியாக இயேசு வந்து பிறந்தார். நாம் தாமார் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவள் காத்திருந்தாள். யூதாவுக்கு 3 மகன்கள், 3 மகன்களில் 2 பேர் இறந்துட்டாங்க, கடவுள் கொன்று விட்டார். 3வது மகனை தருவேன்னு யூதா என்ன பண்ணுறாரு, தாமார் இடத்துல வாக்கு கொடுக்குறார், ஆனாலும் தரல. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தால், செய்வதறியாது திகைத்திருந்தால், தவறான ஒரு வழியில் ஒரு வேசி போல வேடமிட்டு தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூதாவிடம் சென்றாள். வெளி தப்பி போனாள். ஆனால் எந்த சூழ்நிலையில் வழி தப்பி போயிருந்தாலும், உறுதியற்ற நிலைமையில் நாம் சென்றிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஒருவரால் கொடுமை, அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அனைவரையும் நேசிக்கிறார். பாலைவனமாக இருந்தது அவருடைய வாழ்க்கை செழிப்பாக மாற்ற, பனைமரம் போல் அவருடைய வாழ்க்கையை மாற்ற இயேசு அவருடைய வம்ச வரலாற்றில் வந்து பிறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் வாழ்க்கையே வறண்டு போனது. அவள் புருஷன் மரித்து விட்டான், 2வது புருஷனும் மரித்து விட்டான், 3வதும் எந்த வழி இல்லாமல் இருந்தா. எவ்வளோ மனவேதனையாக இருந்திருக்கும். ஆனால் பாலைவனமாக இருந்த தாமோட வாழ்க்கையில் அவளை வாழ்க்கையை உறுதிப்படுத்த இயேசு வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையும் பாலைவனம் போல சில வேளையில் காணப்படலாம், சில வேளையில் வழி தப்பி சொல்லலாம். ஆனால் இயேசு நம்மை தேடி வந்தார், நம்மை ரட்சிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாமாரை போல நாமும் அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்து போய் கிடந்த நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. நாமும் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து போய் தான் இருந்திருப்போம். வெளித்தப்பி சொல்லும் போது அப்போஸ்தலர் 16:31 பார்க்கும்போது, அதற்கு அவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. யோவான் 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கையில் மரணத்துக்கு ஏதுவாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை, வழி தப்பி போயிருந்த நம்முடைய வாழ்க்கையை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்து, உறுதியற்ற நிலைமையில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை தாமாரை போல நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் சிக்கொண்டவர்களாக இருக்கும்போது இயேசு இந்த உலகத்தில் வந்து மீட்பை தந்து இன்னைக்கு நம்மை அமர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உறுதிப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் செழித்து ஓங்க வனாந்தரமான இந்த பாதையில் பனைமரம் போல் நாம் பலருக்கு பயன் தர நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த தாமார், அவருடைய வாழ்க்கை இயேசுவின் வம்ச வரலாற்றில் அவருடைய பெயர் இடம்பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ராகாப், அவருடைய பெயரின் அர்த்தம் பறந்து விரிந்த, வைடு அண்ட் ப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகாவுடைய பெயரின் அர்த்தம் என்ன? பறந்து விரிந்த, வைடு அண்ட் ப்ராட். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ நம்ம பெயர்கள்லாம் வைக்கிறோம். இன்னைக்கு யாரோ இடத்துல நம்ம கிறிஸ்துவ பெண்கள் பிள்ளைகளுக்கு ராகாப்புன்னு பேர் வைக்கிறோமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு இடத்துல ராகாப்புன்னு பேர் வைத்திருக்கிறோமான்னு? இல்லை, அப்படி தானே. ஏன்னா அவள் ஒரு வேசி, அது ஒரு வேசியின் பெயர் என்று சொல்லி நம்ம அறிந்திருந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பெயரை வைக்கிறது இல்லை. பார்த்தீங்களா? ஆனால் இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட, இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்த மனிதர்களையும் பறந்து விரிந்த அன்பும் கிருபையும் கொண்டு அணைத்து கொள்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 31:3 பார்க்கும், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானவர் என்பாய், ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை
சிநேகித்தேன், ஆனால் கருணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அனாதி சிநேகத்தால் நம்ம நேசித்திருக்கிறார். ஒடுக்கப்பட்ட, பாவத்தினால் புறக்கணிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணாரு? சேர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டோடைய அன்பு முடிவில்லாத அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஏசப்பாவும் அதே மாதிரி தான். நம்ம ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த அம்மாவோட பெயர் கூட நம்ம என்ன பண்ணல, வைக்கிறதுக்கு நம்ம யோசித்தோம். விசுவாசிகள் ராகாப்பை தங்களுக்கு பெயர் வைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ராகாப் விசுவாச வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றாள். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாதிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது யெகோவா தேவனை அவள் விசுவாசித்தாள். விசுவாசித்தனாலே அவள் அந்த நித்திய ஜீவனையும் அந்த அப்பேற்பட்ட பாக்கியத்தையும் அவள் என்ன பண்ணா? பெற்றுக்கொண்டாக என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மகள் தான், பாவமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மகள் தான். சமுதாயத்தினால் ஒழுக்கப்பட்டால், எல்லாத்தினாலும் ஒழுக்கப்பட்டாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாரு? ஒரு மீட்பை தந்து ராகாப் ரட்சிக்கப்பட்டதன் மூலமாக அவள் குடும்பமும் என்ன பண்ணுச்சு? ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேடி வந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்காகவும் அவர் பறந்து விரிந்து கரங்களை கொண்டு சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பாசம் இல்லை, ரொம்ப பாசம். ஏசப்பாவோட பாசம் எவ்வளோ பாசம்? ரொம்ப ரொம்ப பெரிய பாசம். ஹல்லேலூயா. அதை கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு தர அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அசுத்த வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்ற தேவனால் முடியும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது ரூத். ரூத்துடைய பெயருக்குடைய அர்த்தம் தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப். சொல்லுங்க, ரூத்துடைய பெயருக்கு அர்த்தம் தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு பெயர், பாவிகளுக்கு சிநேகிதன். ஹல்லேலூயா. மத்தேயு 11:19 வாசிக்கிற, மனுஷகுபாரம் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அந்த இடத்துல அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுமான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளையினால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஹல்லேலூயா. நமக்காக நித்திய ஜீவனை எடுக்கும்படியாக அவர் வந்து பிறந்தார். பாவிகளுக்கு சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் பேசினாங்க, இவர் யாரு? மதுமானக்காரன், பாவிகளோட ஆயக்காரனோட உட்காந்து சாப்பிட்றாரு என்று சொல்லி. யோவான் 15:13 பார்க்கும்போது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. ஏசப்பா சொல்றார், நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை, நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்கிறேன் என்று சொல்றார். துரோகியையும் சிநேகிதன் என்று அழைக்கிறார். மத்தேயு 26:50 வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, யார? யூதாசை நோக்கி, சிநேகிதனே. பார்த்தீங்களா அவருடைய அன்பு? ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வந்த சிநேகம் அவர். நமக்கு ஒரு பாடம் ரூத் சொல்லித்தராங்க. ரூத் கணவனை இழந்தாங்க. ஓர்பால் மாதிரி என்ன பண்ணல, அவங்க விட்டுட்டு போல. தன்னுடைய மாமியாரோட இருந்ததை விட நகோமியோடு ரூத் இருந்ததை விட நகோமியோட தேவனை அவங்க உறுதியா பற்றி கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழை விதவையா அவள் தன்னுடைய மாமியாரோடு வந்தபோது, கர்த்தரை நம்பினவர்கள் கைவிடப்படார் என்ற வசனத்தின்படி அவள் அந்த கதிர்களை பொறுக்க செல்லும் போது அவளுக்கு தோளுக்கு தோளாக ஒரு தோழனாக ஒரு போவாசை என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அடிமையா விதவையா அந்த கதிர் பொறுக்க போன அந்த பெண்மணியை எஜமாட்டி ஆக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்த விரும்புகிறார். நமக்கு ஒரு சிநேகிதனாக, ஒரு போவாசாக அவர் இருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தனிமையாக இருந்தாங்க தன்னுடைய மாமியாரோடு.
கணவனை இழந்தாங்க, மாமியாரோட தேவனை நம்பி வந்துட்டாங்க. இருவரும் ஏதோ ஒன்று சாப்பிட்டு கதிர் பொறுக்கி சாப்பிட்டு பொழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாம் வந்தாங்க. ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை, ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட வந்த அந்த பெண்ணுக்கு ஒரு தோழனாக போவாஸ் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மையும் எஸ்ஸப்பா சிநேகிதன் என்று அழைக்கிறார், எல்லா டைம்லையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். அவர் தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். இன்றைக்கி சொல்லுவோம், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவோம். சின்ன வயசுலேருந்து எத்தனையோ நண்பர்களை நம்ம பார்க்கலாம். பள்ளிக்கூடத்தில் ஒரு நண்பர்கள் இருக்கலாம், கல்லூரிக்கு போகும்போது ஒரு நபர்கள் இருக்கலாம், வேலைக்கு சில இடத்துல சில நண்பர்கள், ஒவ்வொரு வயதிலும் ஒரு நண்பர்கள் இருக்கலாம். ஒரு சில நண்பர்கள் ஒரு சில காலகட்டத்திற்கு நம்மோடு இருப்பாங்க. ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சூழ்நிலைகள் மாத்திரம் நமக்கு உதவி செய்வார்கள். ஒரு சில நண்பர்கள் மகிழ்ச்சியான தருணத்தில் இருப்பார்கள். ஒரு சில நண்பர்கள் கடினமான சூழ்நிலையில் இருப்பார்கள். ஒரு சில நண்பர்கள் எந்த சூழ்நிலையிலும் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு தோளோடு தோள் இருந்து ஒரு நண்பனை போல, சிநேகிதனை போல, அவரை விட்டு தூரம் சென்றிருந்தாலும் சிநேகிதனே அழைக்கின்ற பாசமுடைய தகப்பன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரூத்துடைய வாழ்க்கையில் அவர் தோழனாக இருந்தார். அவள் இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம் பெற்றாங்க. தேவனை நம்பினதுனால அவங்க கைவிடப்படலை. ஹல்லேலூயா. அடுத்தது பட்சேபாள். பட்சேபாளின் பெயரின் அர்த்தம் பூரண திருப்தியின் மகள், த டாட்டர் ஆஃப் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பூரண திருப்தியின் மகள். தன் புருஷன் போருக்கு போய்விட்டான். தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு? அழைக்கிறாரு. இவர் என்ன செய்திருக்கணும்? இது தவறு, நான் சென்றிருக்கக்கூடாது, போயிருக்கக்கூடாது, அப்படி இருந்திருக்கணும். ஒருவேளை ராஜாவுக்கு பயந்து கூட என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க அந்த பெண்மணி போயிருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்முடைய வியூவில் நம்ம பார்க்கும் போது அது தவறு தான், பார்த்தீங்களா? ஆனால் இப்படிப்பட்ட அவள் உடைய வாழ்க்கை காணப்பட்டது. நான் பார்க்கும் போது தாவீது ராஜாவும் எத்தனையோ சதி திட்டமெல்லாம் தீட்டுறாரு. பட்சேபாளுக்கும் தாவீதுக்கும் பிறந்த மகனை எப்படியோ உரியாவின் மகனாக சித்தரித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி மதுபானமெல்லாம் உரியாவுக்கு ஊற்றி கொடுத்து எத்தனையோ காரியங்கள் செய்யலான்னு நினைத்தார். அந்த யோசனையும் நடக்கலை. பிற்பாடு எப்படியாக என்ன பண்ணிடணும், உரியாவை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவனை கொல்ல வேண்டும் என்கின்ற ஆர்டரை உரியாவினுடைய கையிலேயே யோவாவிடத்தில் போய் நீ தான் சொல்லிட்டு உரியாவின் கையிலேயே போர்க்களத்தில் அவன் நிற்கும் போது அந்த நடு சென்ட்ரலில் அவனை என்ன பண்ணு வைத்து போர் நடக்கிற இடத்துல அவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி தாவீது என்ன பண்ணா, முயற்சித்தான். இந்த காரியம் செய்யும் போதும் பட்சேபாள் என்ன பண்ணாங்க, உடனே இருந்தாங்க. வாழ்க்கையில் சில காரியங்கள் திருப்தியற்ற சூழ்நிலையில் இருந்தாங்க. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? எப்படி கணவனை விட்டு கொடுக்க முடிந்தது? திருப்தியற்ற சூழ்நிலை எப்படி போக முடிந்தது? இந்த இடத்துல நான் பார்க்கும் போது அவளோட வாழ்க்கை திருப்தியற்ற சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஆமென். நான் பார்க்கும் போது 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. முதலாவது தாவீதுக்கும் பட்சேபாளுக்கும். அந்த குழந்தை நோய்ப்பட்டு மிக கேவலமாய் மரித்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது 2 பேர்த்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் சாலமோன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாக நியமிக்கப்பட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? தேவன் தாவீதையும் மன்னித்தார், பட்சேபாளையும் மன்னித்தார். ஹல்லேலூயா. அவங்க ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க, தன் செய்த தவறுகளை ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ தேவன் சாலமோன் என்ன பண்ணார்? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் நம்ம இந்த தாவீது பட்சேபாள் ஸ்டோரி நீங்கள் பார்க்கும்போது நன்றாக தெரியும்.
அந்த பிள்ளையோட இன்சிடென்ட் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆத்தும திருப்தியை நமக்கு அளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். இன்னைக்கு மனிதனும் தன்னுடைய சரீர திருப்திக்காக, ஆத்தும திருப்திக்காக எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறான். தேட்டருக்கு போகிறான், சினிமாவுக்கு போகிறான், பீச்சுக்கு போகிறான், அங்கே போகலாம், இங்கே போகலாம், இங்கே போனால் நிம்மதி கிடைக்குமா, அங்கே போனால் நிம்மதி கிடைக்குமா, பப்புக்கு போகிறான், தண்ணி அடிக்கிறான், வேசியிடம் போகிறான், ப்ராஸ்டியூட் கிட்ட போகிறான். எனக்கு சந்தோஷம் கிடைச்சிடாதா? உலகத்தில் எனக்கு சந்தோஷம் கிடைச்சிடாதா? குடும்பத்தில் பிரச்சனையா? வேற இடத்துல எனக்கு சந்தோஷம் கிடைச்சிடாதா? பிற இடத்துல எனக்கு சந்தோஷம் கிடைச்சிடாதா? திருப்தியற்ற சூழ்நிலை எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்களையும் தேடி இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். உனக்கு திருப்தி அளிக்கும்படியாக நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன். ஹல்லேலூயா. சரீரபிரகமான திருப்தியை காட்டிலும் ஆத்தும திருப்தியை உனக்கு நான் தரும்படியாக வந்து பிறந்தேன் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 107:8 பார்க்கிறோம். தமடமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தவறான இடத்தில் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள அவன் தேடினான். தன்னுடைய குடிமக்களாகிய ஒருவருடைய மனைவியை எடுத்துக்கொள்ள, திருப்திப்படுத்திக் கொள்ள அவன் நினைத்தான். அந்த குடிமக்களை காப்பாற்ற வேண்டியது தாவீதுடைய கடமை. வேலையே பயிரை மேய்ஞ்சது போல தாவீது இருந்தார். ஆனால் ஆண்டவர் மன்னித்தார் அவன் ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பாரத்தினால, எத்தனையோ சிற்றங்களால எனக்கு இங்கே நிம்மதி கிடைச்சிடாதா, அங்கே நிம்மதி கிடைச்சிடாதா, எத்தனையோ பேர் வருத்தப்பட்டு பாவங்களோடு சிரிந்து கொண்டு இருக்கிறாங்க. மத்தேயு 11:28 வசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களை திருப்திப்படுத்துகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ட்ரக் அடிக்டாக இருந்தவன், இன்னைக்கு எத்தனையோ வேசித்தனத்தில் சிக்குண்டவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் மெய்யான விடுதலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும் எத்தனையோ சாட்சிகளை. செயின் ஸ்மோக்கர்ஸ், தொடர்ந்து குடிகாரங்க, இருக்கவே முடியாது அவங்களால குடிக்காம. இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பாவத்தில் சிக்குண்டவர்கள் எத்தனையோ வேசிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். பார்த்தீங்களா? திருப்தியற்ற நிலைமையில் வாழ்கின்ற மனிதனையும் திருப்திப்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. பூரண திருப்திப்படுத்தும்படியாக நான் உங்களுக்கு சமாதானத்தை அளிக்கிறேன், உலகம் தருகின்ற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். அடுத்தது மரியாள். மரியாளுடைய பெயருக்கு அர்த்தம் கசப்பு, கலகம், பிட்டர், ரிபிலியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மரியோடைய பெயருக்கு என்ன அர்த்தம்? கசப்பு, கலகம், பிட்டர், ரிபிலியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட பெயரு ஒரு அர்த்தம், ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது பிலவ்ட், பிரியமானவள் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. நான் பார்க்கும்போது இன்னைக்கு மரியாளுடைய பெயருக்கான அர்த்தமும் மரியோட வாழ்க்கையும் சம்மந்தம் இருக்குதா? மரியாளுடைய குணத்திற்கும் பேருக்கும் சம்மந்தம் இருக்குதா? இல்லை. பேருக்கான அர்த்தம் கலகம், முறுமுறுப்பு, கசப்பு அப்படின்னு இருக்குது. ஆனால் மரியோட வாழ்க்கை அப்படி இல்லை. அவங்க ஏதோ கலகம் பண்ணினாங்களா? இல்லை. முறுமுறுத்தாங்களா? இல்லை. பரிசுத்த ஆவியின் மேல் நிலையிடும், நீ கற்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாக என்று தேவதூதன் சொல்லி உடனே, இதோ ஐ எம் சரண்டர் டு காட், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது நாம் பில்லாவுடு பிரியமானவளாக, மனவாட்டியாக மாறுவோம். ஆணுடைய சித்தத்திற்கு செவி கொடுக்காமல் போகும்போது கலகம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கலக குணம், மாறுபாடாக பேசுகிற குணம், எதிராக பேசுகிற குணம், தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக பேசுகிற குணம் நம் நரகத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தும். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை கலாத்தியர் 5:17 வாசிக்கும் போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக அமைச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதை
செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது, காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பக்கம் மாம்சம் நம்ம பற்றி இழுக்குது, ஒரு பக்கம் ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுறாரு, இழுக்கிறார். ஆனால் ஆவியானுடைய கரத்தில் தேவனுக்கு அடிமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். மரியாதை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு பெரிய சவால் தான். ஜெயமுள்ள இயேசுவை பெற்றெடுத்த வேண்டும், அவ பெயரை சந்தித்து கொள்ள வேண்டும். யோசேப்பு கூட ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தார். ஆனாலும் யோசேப்பும் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார், மரியாளும் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. நீதிமானா தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பான். யோசேப்பு நீதிமானா இருந்தான். ஹல்லேலூயா. மரியாள் கலகம், கசப்பு, இப்படிப்பட்ட பெயரின் அர்த்தம் இருந்தாலும் அவங்க தேவ சித்தத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கும் போது தேவன் என்ன பண்ணார், இருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் தாய் தந்தை என்கின்ற அங்கீகாரத்தை தந்து அவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இந்த கலக குணம் இருக்குதா? குடும்பத்தில் கலக குணம் இருக்கிறதா? கணவன் மனைவி இடையே எதிர்மறையான பேச்சு, வாக்குவாதங்கள், ஒரு காரியத்துக்கு ஒத்து போகிறதில்ல, வாக்குவாதம், முரண்பாடான பேச்சுகள், இதெல்லாம் கலக குணம். குடும்பத்தில் கலக குணம் இருந்துச்சுன்னா குடும்பம் என்னாவாது, நல்லா இருக்காது. கணவன் மனைவியும் ஒற்றுமையோடு எந்த காரியத்தையும் செய்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். வாக்குவாதங்கள், கலகங்கள், சண்டைகளை தான் என்ன பண்ணும், எழுப்பிக்கொண்டே இருக்கும். பிள்ளைகளிடத்தில் கலக குணம் இருக்கக்கூடாது, சபையில் கலக குணம் இருக்கக்கூடாது. ஒற்றுமையோடு சபை காணப்பட்டால்தான் அது மனவாட்டி சபையாக காணப்படும். சபையில் சில கலகங்கள் இருந்தால் அந்த சபை எப்படி சபையாக இருக்கும்? தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கப்பட்ட குடும்பமாக, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சபையாக, தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது, ஆண்டவருக்கு அடிமையாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்ம என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விழுந்து போன மனிதர்களுக்காக தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் மிக பெரியது. இந்த 5 பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் பாலைவனத்தில் பனைமரம் போல் நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்த விரும்புகிறார். பரந்து விருந்த அன்பின் கிருபையினாலே நம்மை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். நமக்கு ஒரு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறார். பூரண ஆத்ம திருப்தியை நமக்கு அளிக்கிறார். கலகம் பண்ணக்கூடிய மன உடையவர்களாக, குணமுடையவர்களாக இருந்தாலும் தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக நம்மை அழைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு 5 காரியம். தேவனுக்கு ஒரு காரியம் பெருசே இல்லை, ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. தேவனுக்கு தடை இது என்பதே இல்லை. அது என்னன்னா, உங்களுடைய தொடக்கம் அவருக்கு தடை இல்லை. ஒரு ஆர்ஜின், நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்க, நீங்கள் எந்த இடத்துல வளர்ந்தீங்க. இந்த 5 பெண்களும் 5 விதமான இடத்துல பிறந்த பிள்ளைங்க. ஹல்லேலூயா. மோவா பட்டணத்தை சேர்ந்தவர் தான் யார், ரூத். எந்த இடம், எந்த துவக்கம், நம்மளும் ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ இடத்துல இருக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக நம்முடைய பிறப்பின் இடம் அவருக்கு என்னல்ல, தடையல்ல. ஹல்லேலூயா. உங்கள் அந்தஸ்து, ஹல்லேலூயா. ராகாப் ஒரு வேசி, ஆனால் அவளையும் கிருபை வந்து ரட்சித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் அந்தஸ்து, நான்லாம் எப்படி இருக்கிறேனே, எந்த பாவத்தில் இருக்கிறேனே, என் நிலைமை சமுதாயத்தில் எப்படி இருக்குது, ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, என் சிச்சுவேஷன், என் ஸ்டேஷன் இன் லைஃப், எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த கால பாவங்கள், ஒரு பாஸ் சின், பார்த்தீங்களா, இந்த இச்சை, எந்த கடந்த கால பாவங்கள் இருந்தாலும் தேவனுடைய ரட்சிப்புக்கு தடை இல்லை. உங்களை எதிர்கால திட்டங்கள், தாவீது எத்தனையோ திட்டங்கள் வைத்திருந்தான், ஆனால் எதுவும் தேவனுடைய திட்டத்தை ஸ்பாயில் பண்ணல. தேவனுடைய திட்டம் மாத்திரம்தான் நடந்துச்சு தாவீது வாழ்க்கையில். ஹல்லேலூயா. உங்களுடைய இன்றைய நிலைமையும் தேவனுக்கு தடையில்லை. உள்ளதை உள்ளபடியாக நம்ம ஒற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வரும்போது தேவன் என்ன பண்ணுறார், நம்ம நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவையும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா.
யோவான் 6:37 எடுத்துக்கொள்ளுங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவையும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோட்ச பயணம், பில்கிரிம் ப்ராசஸ், ஜான் பனியன் அவர் எழுதினார். ஒரு பெரிய ஒரு ஆத்தர் ஜான் பனியன். யூடியூப்பில் புக்ஸு, கிங் ஜேம்ஸ் பைபிளுக்கு அப்புறம் அதிக பேர் விரும்பி வாசித்த ஒரே புத்தகம் பில்கிரிம் ப்ராசஸ், மோட்ச பயணம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் அவர் எழுதியிருப்பார். ஏன்னா அவர் பாவியாக, துரோகியாக, இச்சைகளால், கெட்ட வார்த்தை அப்படி பேசுவாராம். அவ்வளோ பாவமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதனை தேவன் மாற்றி தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை அவருக்கு தந்தார். ஹல்லேலூயா. அவர் தான் இந்த மோட்ச பயணம் புத்தகம் எழுதினார். அவர் இந்த வசனத்தை சொல்லுவார். பிரியமானவர்களை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, எல்லாரையும் நேசிக்கிறார். அதனால் இந்த 5 பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து எப்பேற்பட்ட நிலைமையில், எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட், எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம் பெற்றாங்க. அதே போல் இன்றைக்கி நம்ம இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம் பெறாவிட்டாலும் நாம் அனைவரும் எந்த பேக்ரவுண்ட், எந்த கண்ட்ரி எப்படி இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினாலே இயேசுவின் சந்ததிகளாக நாம் அனைவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய மோட்சம் வரை. யோவான் 1:12 அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவன் எந்த நாட்டுக்காரனாலும், எந்த ஜாதிக்காரனாலும், எந்த மொழிக்காரனாலும், யாராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கிறதா? இன்னைக்கு தாமரை போல வளைத்தப்பி சென்றிருக்கலாம், ராகாவை போல ஒடுக்கப்பட்டு இருந்திருக்கலாம், பர்சேபலை போல திருப்தியற்ற நிலைமையில் இருந்திருக்கலாம், உருவத்தை போல தனிமையாக இருந்திருக்கலாம், மரியாதை போல நாம் தேவசித்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ பழக வேண்டும். ரிபிலியஸ், கசப்பு என்கின்ற பெண்ணுடைய வாழ்க்கையை பிலாவுட், பிரியமானவள் என்று அவள் மாற்றி காட்டினாள். ஹல்லேலூயா. இதனால தான் உலகம் இன்னைக்கு மரியாதை போற்றுகிறது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் உங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இதை கூற வேண்டும். ஆக்சுவலாக இது ஒரு ஜீனியாலஜி, இயேசுவின் ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நாளைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு புதுசாக ஜனங்கள்லாம் வந்திருப்பாங்க. இவ்வளோ டீட்டெயில்டாக என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு எல்லா பேக்ரவுண்டையும் சொல்லி அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ரொம்ப சுருக்கமாக சொன்னாலும் இது அந்தளவுக்கு நம்மளுக்கு புரியாது என்பதற்காக இது அப்புறம் சொல்லலாம் என்று சொல்லி வைத்திருந்தேன். இன்றைக்கி கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டுடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. எல்லாரையும் நேசிங்க, எல்லா இடத்துலையும் அன்பு கூறுங்க. கூறுவீங்களா? கூறுவீங்களா? நம்ம அன்பெல்லாம் எப்போ வரைக்கும்? அவங்க மூஞ்சை காட்டுற வரைக்கும் தான் நம்ம அன்பு. நம்ம ஃபோனை எடுக்கிற வரைக்கும் தான் அவங்க அன்பு. நமக்கு உதவி செய்கிற வரைக்கும் தான் அவங்க அன்பு. இல்லாட்டி என்ன அன்பே இல்லை. நீ யாரோ நான் யாரோன்னு போகிறோம் இந்த காலத்து அன்பெல்லாம். ஆனால் இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளினாலும், தூரமாக போனாலும், எங்கே போனாலும் அவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாது, நம்மை கைவிடாது. ஹல்லேலூயா. இந்த அன்பை பெற்றிருக்கிற நாம் பிறரிடத்தில் இதே அன்பை காட்ட வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும். கிறிஸ்தவமே அன்புனால் கட்டப்பட்டது. லவ் ஆல். மிஷினரிகள் இதுதான் செஞ்சாங்க. உலகமே அன்பில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. எல்லாரையும் நேசிங். இயேசு மன்னித்தது போல மன்னிங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக உங்கள் சுற்றில் இருக்கவங்க விதையெல்லாம் மாறணும். எப்படி நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக மாறும்? அவங்களுடைய இதயமோ நல்ல நிலமாக ஒத்து போகிற நிலைமையில் இருக்கணும். கரடு முரடாக இருக்கக்கூடாது. அப்பப்போ பார்த்துட்டு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி வழியருகே வைத்தப்பட்ட விதையாக இருக்கக்கூடாது. உங்களுக்கும் வாய்க்கால் தகராறு மாதிரி முட்களாக இருக்கக்கூடாது. உங்கள் இருதயமும் அவங்க இருதயம் நல்ல நிலமாக இருக்கும்போது நீங்கள் விதைக்கிற விதை அது பயன் தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், இந்த வருஷம் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் கூட பிறந்தவங்க, இவங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளாக தான். தெரியாத ஒரு நபர் இடத்துல போயிட்டு நீங்கள் பண்ணுறத விட
உங்களுக்கு நல்லா தெரிந்த வேலை செய்கிற இடத்துல உங்கள் தோஸ்த், காஃபி சாப்பிட்றவங்க, வேலைக்கு போடுறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்க, ரட்சிப்பின் பாதையில் நடத்துங்க. ஹல்லேலூயா. அண்ணன் சொன்ன இருந்தார், குமார் அண்ணன், அவங்க நண்பரை என்ன பண்ணார், அவர் ரட்சிப்பின் பாதையில் நடத்தி அவங்க நம்பர் இப்போ என்ன பண்ணுறாராம், ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கி இது மாதிரி செஞ்சிங்கனாவே போதும். ஆனால் உங்கள் டார்கெட், என் கூட பிறந்தவங்க சர்ச்சுக்கு வரணும், உங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படாதவங்களும் உங்கள் அப்பா அம்மா வரணும், கணவன் வரணும். நீங்கள் தான் சாட்சி அதுக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் தான் பொறுப்பு. இதை மட்டும் செய்யுங்களேன், நேசிங்களேன். இதை கூட நான் ரெக்கார்டிங்கில் போடல. எல்லோரையும் நேசிங்க, எல்லா இதுலேயும் போங்க. உங்கள் சுற்றில் இருக்கிறவங்க ஜனங்க எல்லா வீட்லையும் என்ன பண்ணுங்க, போங்க. உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் என்ன பண்ணுங்கள், கூப்பிட்டு வச்சு ஒரு கெட் டுகெதர் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போங்க. உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்கள். எளிதாக சொல்லலாம், சரியா? எல்லோரையும் நேசிங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் எந்த கசப்பும் வேண்டாம். கசப்பு இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், நமக்கே பேக் ஃபயர் ஆயிரும். என்ன ஆயிரும், பேக் ஃபயர் ஆயிரும். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாலை போட்டால் என்ன சொல்கிறோம், சாமி சாரணும், சாமி அப்படிம்பானுங்க. பசங்களாம் இருப்பானுங்க, நேற்று வரைக்கும் மாமா மச்சான்னு பேசிக்கிட்டு இருப்போம். மாலை போட்டானா, ஒரு கழுத்தில் ஒரு மாலையை போட்டு ஒரு துண்டை போட்டு விட்டானா, இவனுக்கு நம்ம சாமின்னு சொல்லணுமா, உட்காருங்க சாமி, நவந்துக்கு சாமி அப்படின்னும். ஏன்டா நேற்றெல்லாம் நல்லா தான்டா சுற்றிட்டு இருந்தேன், இன்றைக்கி அப்படியே இல்லை. இல்லை இன்றைக்கி நான் எதுவும் செய்ய மாட்டேன், இன்றைக்கி நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேம்மா. மாலை போடுறனால நம்ம சாமி வரல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம சாமி உள்ளுக்குள்ளே வந்துட்டார். ஹல்லேலூயா. சாமி பொய் பேசுச்சுன்னா, இயேசு சாமி பொய் பேசுனா, சாமி பொய் பேசுன்னு வாயில் அடிச்சுக்கோங்க. பக்கத்தில் வீட்டில் யாராவது சொன்னாங்க, ஐயோ சாமி பொய் பேசு, சாமி பேசக்கூடாது, கோவம் பேசுனா சாமி பேசக்கூடாதுன்னு வாயில் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு கவனம் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ஆயிரும், அவன் மாலை போட்டால் அவன் சாமி, என்னை விசுவாசிகள் என்னை போல மாறுவானா, நான் இயேசு. ஹல்லேலூயா. வீட்டில் சொல்லுங்கள், நீ இயேசு, இயேசுவின் குணாதிசயம் உடையவன், நீ அடிச்சுக்கோ. எதன்னு பண்ணால் கோவம் வந்துச்சுன்னா நீ இயேசு, ஐயோ ஐயோ சாமி சாமி சாமி, அப்படியே சைலண்ட் ஆயிடுவோம். எதன்னு கோவப்பட்டா ஐயோ சாமி சாமி, ஐயோ வார்த்தை தேவையில்லாம வந்துருச்சா, ஐயோ ஏசு இப்படி பேச மாட்டேன், உள்ள கோச்சிக்காதீங்க சாமி சாமி. இப்படி நம்ம நினச்சிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க. ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்னா இனிமேல் எதன்னு பேசுனா வீட்டில் என்ன போயிடும், வாயில் போட்டுக்கு சாமி, ஏசு நீ ஏசு, வாயில் போட்டுக்கு நீ சாமி, ஏசுன்னு ரத்தம் செய்யணும், வாயில் போட்டுக்கோங்க. இப்படி பண்ணி பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், ஸ்டாப் ஆகும். கோவத்தில் வரும்போது, வார்த்தை விடும் போது சில ஏதோ ஒன்று வந்துடும். ஆனால் அப்போ இதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணும் போது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், சாமியாகவே மாறிடலாம். யார் மாதிரி, ஏசு சாமியாகவே மாறிடலாம். ஹல்லேலூயா. அதனால் தீர்மானம் எடுங்க, இயேசுவை உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாமா? எங்களை மிகவும் நேசிக்கிற அன்பின் தேவனை, இந்த நம்முடைய வம்ச வரலாற்றில் 5 பெண்மணிகளை குறித்து நாம் பார்த்தோம். அந்த 5 பெண்மணிகளும் வேறு வேறு கால சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலைமையில் அங்கே வாழ்ந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் வம்ச வரலாற்றில் சேர்த்துக்கொண்டீங்க. ஒரு பேருடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி எங்களையும் நீர் நேசிக்கிறீர். நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீர் எங்களை மீண்டுமாக இழுத்துக்கொள்ள விரும்புகிறீர். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லா கசப்பு கலகம் இல்லாதவர்களாக தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தோழனாக இருக்க விரும்புகிறீர். நீர் எங்களுடைய வாழ்க்கை பாலைவனமான வாழ்க்கையை பனைமரம் போல செழித்தோங்க செய்கிறீர். பறைந்து விரிந்து உடைய இரக்கங்களால் நீர் எங்களை நேசிக்கிறீர். அதே போல் நாங்களும் நேசிக்கணும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை உமக்கு என்று வாழ ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தாழ்த்துகிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.